உலகமெங்கு வாழும் தமிழ் பேச மக்கள் அனைவருக்கும் எஸ்ஜேபியின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் பொட்டேட்டோ ஃபிங்கர். இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சேட் ஐட்டம் மாதிரி, சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படி சாப்பிட்லாம். செஞ்சு கொஞ்சம் கிரிப்ஸியாக, உள்ளே கொஞ்சம் மெதுவாக, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இதையும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோதான், சாப்பிட்றதுக்கு தானே உணவு. இதை அழகாக செஞ்சால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்க போகுது. வாங்க. உருளைக்கிழங்கு ஒரு 1/2 kg வாங்கி வச்சுருக்கேன். இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு இறக்கிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு சும்மா நல்லா பெசன்னு பிசைஞ்சு எடுத்து வைக்க வேண்டியது தாங்க. இதுதான் இப்போ ப்ரிப்ரேஷனு. 3 விசில் வச்சா போதுங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கணும்ல, முக்கியம். அது சேர்த்துனாச்சு. குக்கரில் வச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஃபினிஷ், வெந்துடுச்சு. இப்போ தோலெல்லாம் நீக்கிட்டு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். முடிஞ்சதுங்க. தோலெல்லாம் நீக்கியாச்சு. இப்போ நம்ம அதை பிசையலாம். தூள் பண்ணிடணும். ஆறின பிறகு தான் பண்ணணும். சுட பண்ண முடியாது. ஆற வச்சு செய்யுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். அதில் இப்போ கார்ன் பவுடர் நம்ம மேக் பண்ணோம். இதுக்கு கார்ன் பவுடர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஐட்டம். ஏன்னா கிரிப்ஸியாக வர்றதுக்கு கொஞ்சம் கார்ன் எடுத்துக்கலாங்க. அதை மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி, மாவு மாதிரி அரைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி அங்கங்கே திப்பியாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரெட் சில்லி ஃப்ளக்ஸ். இந்த ரெட் சில்லி ஃப்ளக்ஸை இப்போது நம்ம மேக் பண்ணலாம். இது ஒன்றும் இல்லை, காஞ்ச மிளகா தூள். இது கூட இந்த மாதிரி ரவையாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்சது. வாங்க, இப்போ அந்த உருளைக்கிழங்கிட்ட தான் வேலை. ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை கிள்ளி மேலே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு பாருங்களேன் எவ்வளோ போட்டிருப்போம். அந்த மாதிரி அரை கிலோவுக்கு அவ்வளோ போதும். அந்த ரெட் சில்லி ஃப்ளக்ஸு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா 1 டீஸ்பூனுக்கு நம்மளால் அரைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் அதிகமாக அரைச்சி வச்சிங்கன்னா உதவுது நம்மளுக்கு. பெப்பர் பவுட்ரு 1 டீஸ்பூனு. அடுத்து சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். 1 கூட சேர்த்துங்க. கொஞ்சம் மசாலா தூக்கலாக இருக்கும் டேஸ்ட்டு. கார்ன் பவுட்ரு ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம அதை ஒரு 2-3 இடத்துல சேர்க்க வேண்டியது வரும். 5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். காரம் கொஞ்சம் வேணும்னா 1 டீஸ்பூனாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. மைதா ஒரு 3 டீஸ்பூன். எல்லாத்தையும் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைட்டாகவே பிசையணும். கொஞ்சம் அப்படியே நீங்கள் பிசைஞ்சிங்க எல்லாமே சரியாக போயிடும். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. அது அப்படி பிசைஞ்சிங்க எல்லாமே இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்துக்கினேன். அதில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சில்லி ஃப்ளக்ஸு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா 1 டீஸ்பூன் கூட சேர்த்துங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம அதில் வாட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி கலக்கணும். தண்ணி மாதிரி இந்த பதத்தில். அப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த உருளைக்கிழங்கை கையில் மாவு தடவிக்கலாங்க. நம்ம தடவிக்கின்னு எடுத்து இந்த மாதிரி ஜாமுனுக்கு எப்படி, நீட் ஜாமுனுக்கு எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி இது கொஞ்சம் நீட்டாகவும், ஃபிஷ் ஃபிங்கருக்கு எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கணுங்க. பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அடிக்காச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு. அதில் லிக்விடில் டிப் பண்ணி இந்த ஃப்ளக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பவுட்ரு அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக. அதில் இதை 2 பிரட்டி இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. மொத்தமாக இந்த மாதிரி. அப்போ தான் ஃப்ளக்ஸ் ஒட்டும். அந்த கார்ன்ஃப்ளவரில் டிப்பில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். மொத்தமாக எடுத்து வச்சாச்சு. முடிஞ்சது. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். ஆயில் எடுத்துக்கினேன். நல்லா காஞ்ச பிறகு ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க.
மொத்தம் சேர்த்தாச்சுங்க. இதெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணணும் ஒரு 10 மினிட்ஸ். ஏன்னா இது கொஞ்சம் கனமான ஐட்டம்ல, இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர்றப்போ எடுத்துடணும். ரொம்ப தீச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட்டு தீஞ்ச வாசனை வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. பசங்களுக்கு சாஸில் வச்சு இதை கொடுத்தீங்கன்னா சும்மா தொட்டு நறுக்குன்னு சாப்பிட்ருவாங்க. மேலே கிரிப்ஸியாக இருக்கும், உள்ளே மெதுவாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சாட். இதையும் சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.